ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு ஒரு செம்மையான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சுக்கு நிறைய இடத்துலேருந்து மிகப்பெரிய விமர்சனமாக எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் பேசுனது அத்தனையும் உண்மை தான். இனிமேல் அவர் செய்ய போகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எல்லாரும் கதற தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட ஸ்பீச்சை செம்மையாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவர் பேசுனதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள். போலீஸ் நினச்சிருந்தா கரூர் நிகழ்ச்சியிலே கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த போலீஸே எங்களை ஹைவேஸ்லேருந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன நாடகம் இருக்குது பாருங்கள், அதை நான் நம்பிட்டேன். அதனால தான் கூட்டத்தில் போலீஸ்க்கு நன்றிலாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஊரை அடிச்சு ஒலையில போட்ட கரூர் கம்பெனி ஓனர் ஓடிட்டாரு. ஊரை அடிச்சு ஒலையில போட்ட இன்னொருவர் சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போயிட்டாரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டியை சும்மா கதற விட்டாரு. அண்ட் இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம், சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்காக சாதாரணமா ஆகிற செலவை விட டபுள் மடங்கு செலவில் டெண்டர் விட்டுருந்தாங்க. அதையெல்லாம் தோண்டி கண்டுபிடிச்சு ரத்து பண்ணிருக்கோம். இன்னும் எத்தனை கோடி தோண்ட தோண்ட வரும்னு எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமூடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா வெளியே விட்டுருவான்னு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதுல இருந்து ரத்தம் வராத குறைதான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சும்மா வச்சு செஞ்சுட்டாரு. அண்ட் இந்த சில விஷயங்களால தான் ஆப்போசிட் பார்ட்டிங்க செம்மையா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. ஆனா இது எல்லாமே மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயங்கள் தான். அண்ட் இந்த விஷயம்லாம் படத்துல பார்க்குற சம்பவம் மாதிரியே இருக்கு. விஜய் அவர்கள் சினிமா தான், நடிகர் தான், அவரை தாண்டி அவர் அரசியல்வாதி இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு சினிமாவை தாண்டி இப்போ அரசியலில் செம்மையான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவில் எப்படி டயலாக் பேசி சும்மா தெரிவிக்க விட்டாரோ அதே போல இருக்கு. அண்ட் சீக்கிரமே ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவர் அப்பாவை வச்சு இந்த மாதிரி ஒரு கதையில் படம் எடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சினிமாவை விட்டு விஜய் விலகிட்டாரு. அண்ட் அதனால இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்னா கண்டிப்பாக அவரோட படத்தில் வைப்பாரு அப்படின்னு ஜேசன் சஞ்சய்க்கு செம்மையாக ரெக்வஸ்ட் வச்சுட்டு வராங்க. இதை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.